சிபிஐ போட்ட கேஸ் கோர்ட் ஆகிப்போச்சு. இடி கிட்ட ஏதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் அவங்களே எடுத்திருப்பாங்க. ஆனால் இடி என்ன சொல்லிச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், முதன்மை செயலாளர் என்று கூட பார்க்காமல் உடனடியாக பிரிலிமினரி என்கொயரி கூட இல்லை, டீட்டெயில் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி டிவிஎஸ்சி டீட்டெயில் என்கொயரி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த மாதிரி விடு இருக்கிற நேரத்தில் தான் அதிமுகவை சேர்ந்த எம்பி இன்பதுரை, அவர் மேலே இருந்த கேஸே இன்னும் முடிவு வராமல் இருக்கு. அவர் எம்எல்ஏ ஜெயிச்சார் இல்லை, அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதை ஒன்றும் பெரிய எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி பிரிலிமினரி டீட்டெயில் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. டிவிஎஸ்சி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இதுபோன்ற பல, அது குறிப்பாக நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர் தான் எங்களுடைய முதன்மை செயலாளர் கே.என். நேரு அவர்கள். இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை பண்ணோன்னு சொன்ன எடப்பாடியே தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையாவோ? இருந்தாரா இல்லையா? நடைபெறும் இல்லை தம்பி. அதாவது அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டீட்டெயில் என்கொயரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸில் இவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணணும்னு போட்டதில் கோர்ட்டு இப்போ வந்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முந்தைய டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை. அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் விஷயம். டீட்டெயில் என்கொயரி யாருமே கேட்க முடியாது. யாருமே என்கொயரி எப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன், யாருமே இன்டர்வியூ ஆக முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ஸ் ஆஃப் தனி கோர்ஸ், அது பல விதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிலேயே நோபடி கேன் கொஸ்டின். அது ஃபைனல் பண்ணி வருகிற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் மியர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால எதுவும் பெரிய பின்னடைவு திமுக இல்லை. ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரு குறிப்பிட்டதை போல டீட்டெயில் என்கொயரி இஸ் கோயிங் ஆன். பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு இப்ப தேர்தல் நேரம். இந்த தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. திமுக கூடுதலாக வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இதே இடி தானே நம்ம ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு வாட் இஸ் தி டெவலப்மெண்ட்? 3 years ஆயிடுச்சு. அதே போல சிபிஐக்கு 570 கோடி ரூபாய் 2016ஆம் ஆண்டு நடு ரோட்ல 570 கோடி கண்டெய்னர் லாரியில் பிடிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கு போட்டு சுப்ரீம் சிபிஐ என்கொயரி ஆகி எத்தனை 16ல இங்கு எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம் வரல இன்னும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட போல என்கொயரி பண்ணல. இந்த மைண்ட் ஆஃப் தி பப்ளிக் இந்த நேரத்தில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. 1000 வழக்குகள் போட்டாங்க. இதை விட கடுமையான வழக்குகள்லாம் எங்கள் மீது போட்டு நாங்கள் தாண்டி வெற்றி பெற்று வெற்றி தொடி நாட்டிட்டு வந்திருக்கிற கட்சி தான் திமுக. ஆகினால் இந்த வழக்கு போட்டவர்கள் வெட்கி தலைகுடிகிற அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அணியை வெற்றி பெற்று காட்டுவோம். இந்த நேருவை பொறுத்த மட்டும் பல வழக்குகளை சந்தித்து சட்ட ரீதியாக வெற்றி கொடி நாட்டி வந்திருக்கிறார். இது ஒன்று இல்லை. ஆஃப்டர் ஆல் எஃப்ஐஆர், ஆஃப்டர் ஆல் இது சொல்லி எஃப்ஐஆர் எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், பல முறை சரி காராகரித்து அனுபவித்தார். நீங்க கேட்கறது அவங்க வழக்க சட்ட ரீதியாக இதை சந்திச்சு உரிய கோர்ட்டுக்கு போய் நாங்க வெளியே வருவோம். அதனால அவருக்கு நேருவை பொறுத்த மட்டும் இது போல அச்சத்துக்கோ
இந்த மாதிரி துன்புறத்துக்கோ பயப்படக்கூடியவர் இல்லை. தட்ட அடிக்க தான் பந்து உந்தும். அந்த மாதிரி நேரு நீங்க அழிக்க நினைக்க அவர் துன்புறுத்த இன்னும் தீவிரமாக தான் பணியாற்றுவார் தவிர அவருடைய பணியில் எந்த விதமான சோர்வு ஏற்படாது.